கிராமத்துல ஜான் டி ராக்ஃபெல்லர் அப்படின்ற ஒரு பிசினஸ்மேன் இருந்தாரு. அவர் எப்பவுமே எல்லாரையுமே பேச விட்டுட்டு உட்கார்ந்து கவனிப்பாராம். அவரு எடுக்கிற மத்த முடிவெல்லாம் எப்பவுமே கடைசியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்குமே பார்க்க அவரு இத சும்மா பண்ற மாரியோ, இல்லனா ஃப்ரீயா இருக்கிற மாரியோ நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ராக்ஃபெல்லர் எப்பவுமே மண்டேல அவரோட வேலைய செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு விஷயத்த செயல்படுத்துறதுக்கு முன்னாடி எப்பவுமே யோசனை செஞ்சுட்டு செயல்படுத்த ஆரம்பிச்சாராம். ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிற முக்காவாசி வேலை மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ராக்ஃபெல்லர் பண்ற அதே வேலை தான் நம்ப 8 மணி நேரத்துக்கும் செய்ய வேண்டிய ஒரு வேலையா இருக்கு. நம்ம ஆஃபீஸ் எவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சாலும், இல்ல நம்மளோட வேலை எவ்வளோ கம்மியா இருந்தாலும், நம்ம வேலை முடிஞ்சக்கப்புறமும் நம்மளோட வேலை நம்ப மூலையில, நம்ப பின்னாடியே தான் வருது. இது நான் இது அத்தனையும் நாள நம்மளோட சுதந்திரம் தொலைஞ்ச மாரி இருக்கு. ஆனா, இதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கா? ஏதாவது செய்ய முடியுமா? 30 லெசன்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்ற ஒரு புக்க கால் பிலேமர் எழுதினாரு. அந்த புத்தகத்துல மனுஷன் என்னைக்குமே நான் அதிகமா சம்பாதிச்சு இத்தன பொருள் வாங்கணும், இல்லனா நான் பக்கத்துல இருக்கிறவன விட அதிகமான அந்தஸ்துல இருக்கணும், இல்லனா என்னோட வேலை என்னோட எதிர்காலத்துல எவ்வளோ சம்பாதிக்க போகுது அப்படின்றத பத்தி பேசவே இல்ல. இத பத்தி பேசாதவங்க ஆனா யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல வருட காலங்களா அனுபவம் இருக்கிற, எல்லாத்தையுமே பார்த்த முக்கியமான மக்கள், முதியோர்கள் தான். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தேவைப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நண்பர்கள். தன்னை விட பெருசா இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடுறது. அத தவிர தன்னோட பசங்க கூட யோசிக்காம நேரம் செலவழிக்கிறது. என்னதான் இருந்தாலும் நம்மளோட பசங்களுக்கு நம்மளோட காசு வேணாம். நம்மளோட பொம்மைங்க, பொருளுங்க எதுவுமே வேணாம். அவங்க பொருள் எல்லாமே கேட்டா கூட, அவங்களுக்கு உண்மையாவே தேவைப்படுறது நம்ப தான். அப்படின்னு எழுதுறாரு பிலேமர். இது எல்லாமே அனுபவிக்க நமக்கு முக்கியமான இது எல்லாமே அனுபவிக்க நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட சுதந்திரம். நம்மளோட சுதந்திரம்ன்றது நம்மளோட நேரத்த பொறுத்து. அந்த நேரத்த நம்மளோட கட்டுப்பாடுல வச்சுக்க, நமக்கு இருக்கிறதுலே அதிக வட்டி குடுக்கறது நம்மளோட காசு. இப்போ காசு இருக்கிறதுலே கம்மி லாபமோ, வட்டியோ எதுல குடுக்குதுன்னு நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். கோட்பாடு 8 தோற்ற முரண்கள். நமக்கு சொந்தமா வச்சிருக்கிற பொருட்கள் எதுவுமே நம்மள விட மத்தவங்களுக்கு பெருசா தெரியறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா பலவிதமான பொருட்கள் வாங்குறோம். ஒரு வாட்ச், ஒரு கார், ஒரு பைக், ஒரு ஹெட்ஃபோன், ஒரு வீடு, இந்த மாதிரி பல பொருட்கள் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, எவ்வளோ பொருள் வாங்குனாலும் நமக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. ஆனா, அந்த ஆசைக்கு பின்னாடி ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. நீங்க ஒரு பைக்ல போய் உட்கார்றீங்கன்னா, அந்த பைக்ல உட்கார்ந்தா ரொம்ப நல்லா இருக்குமோ, இல்லனா ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுமோ அப்படின்றதுக்காக மட்டும் நீங்க ஒரு பைக்ல உட்காரல. அந்த பைக்க வச்சிருக்கிறதுனால நம்மள எத்தன பேர் திரும்பி பார்ப்பாங்க? எத்தன பேர் நம்ப கூட அந்த பைக்ல வரணும்னு நெனைப்பாங்க? அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்பள அந்த பைக்க வாங்க வைக்குது. இது எல்லாருக்குமே இல்லனாலும், முக்காவாசி மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு உண்மையான விஷயம் தான். நீங்க இத பார்த்தா 2மே ஒரே மாதிரி தான் நெனைப்பீங்க. ஆனா, இது 2மே ரொம்பவே முரண்பட்ட விஷயம். நமக்கு உண்மையாவே தேவைப்படுறது ஒரு வீடு, ஒரு காரு, இல்லனா ஒரு வாட்ச்